ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. ஓகே, நான் இவ்வளோ வெள்ளனே எங்கே போகிறேன்னு பார்த்தீங்களா, நான் வந்து பூ பறிக்க போகிறேன். பூ பறிக்க போகிறேன். நான் சொல்வேன் இல்லையா லைவில் பூ பறிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பூ தான் பறிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், தென்னந்தோப்பு அழகாக இருக்கா அந்த இடம். இதுதான் நாங்கள் இருக்கிற இந்த கிராமத்து சைடு ஏரியா. ஒரு அளவு வரைக்கும் தான் இது சிட்டி. அதுக்கப்புறம் வந்து கிராமம்னா விவசாயம் தான். என்ன விவசாயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வானம் பார்த்த பூமி தான். கிணறு இல்லை, பக்கம் கிணறு கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே பாருங்கள், இங்கே எள்ளு போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன, அப்படியே கொஞ்சம் தூரம் போனாக்கா உங்களுக்கு சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரியல, கொல்லி வரும். ஸோ நான் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 கிட்ட இருக்கும். 6:30 கிட்ட இருக்கும். காலையிலே போனால் தான் அந்த வெயிலுக்குள்ளே பறிக்க முடியும். இல்லைன்னா வெயிலுக்கெலாம் பறிக்கவே முடியாது. வீடெல்லாம் சுட்டு எரிக்கும். இங்கே வெயில் பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக மலர் பார்த்திங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட்டு விமன் கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா வேலையும் தெரியும்னா எங்கே போய் விட்டாலும் எந்த வேலையும் கற்றுப்பான். அந்த மாதிரி ஒரு அறிவாளி. என்னை பற்றி நானே பெருமையாக சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால் சொல்லிட்டேன் நான். ஓகே, எதுக்காக சொல்கிறேன்னா, ஏதோ இந்த வேலை மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, தெரிஞ்ச வேலையை செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அது மாதிரி தான் இப்போ நான் பூ பறிக்க வந்துச்சேன். ஆல்ரெடி வந்து கொடியாக்காரங்க வந்து பறிக்க வந்துட்டாங்க. நானும் இப்போது பறிக்க போகிறேன். ஏன்னா காலையிலே வந்தால் தான் கொஞ்சமாச்சும் சீக்கிரமே வர முடியும், பறித்து வர முடியும். இங்கே பாருங்கள், ஒரு அம்மா பறிக்கிறாங்களா, காலையில் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க பாருங்கள். குப்பையை எடுத்து போடவே மறந்துட்டேன். இதான் நான் பறிக்கக்கூடிய தோட்டம். சரிங்களா? ஸோ அந்த அம்மா ஆல்ரெடி பாதி பறிச்சுட்டாங்க போல். நானும் போய் பறிக்கணும். நான் பூ பறிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள். ஷர்ட்டு, ஒரு ஹெட்ஃபோன், ஹெட்செட்டு, ஷால் வந்து வெயிலுக்கு தலையில் கட்டிக்கிறதுக்கு, ஹெட்ஃபோன் வந்து பாட்டு கேட்குறதுக்கு, ஷர்ட்டு வந்து கீழே குனிஞ்சா அங்கங்கே தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, பாருங்கள், எல்லாம் புல்லு, எவ்வளோ புல்லு பிடுங்கி போட்டிருக்காங்க. சப்பலை கழட்டி விட்டுருந்தாங்க பாருங்கள். சப்பல் கழட்டி விட்டாச்சு. இதான் சுதன் போட்டு ஆரம்பிச்சுட்டு போய் பூ பறிக்க வேண்டியது தான் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இதுதான் நிறைய பூ இருக்காது, கொஞ்சம் பூ தான் இருக்கும். ஏன்னா ஐயோ, இந்த செடியை விட்டுட்டுக்கிறேன். நேற்று நான் தான் பறித்தேன். இங்கே பாருங்கள், ஒரு செடியை அப்படியே விட்டுட்டுக்கிறேன். வந்தாங்கன்னா பாருங்கள் என்ன நினைப்பாங்க, இந்த மலர் புள்ள ஒழுங்காக ஒரு வேலையும் செய்யாது போல இருக்குன்னு நினைப்பாங்க. ஓகே நண்பர்களே, அப்படியே நான் என்னையும் காமிச்சுக்கிறேன். பூ பறிக்க வந்தாச்சு. பூ பறிச்சுட்டு எவ்வளோ பூ பறிச்செல்லாம் காமிக்க கூடாது. ஏன்னா அது வந்து கொள்ளைக்காரங்க திட்டுவாங்க. அதனால் அதை நான் காமிக்க போகிறதில்ல. ஸோ எத்தனை மணிக்கு வந்து வெளியில் போகிறேன்றதை மட்டும் சொல்கிறேன். ஓகே,